ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோசும்பொரி. இதை கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷலாகவே பண்ணுவாங்க ஸ்ரீராம் நவமிக்கு. நான் இன்றைக்கி கோசும்பொரி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாசிப்பருப்பை என்ன செய்யணுன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன செய்யணுன்னா இந்த பாருங்கள், இது வெள்ளரிக்காய், இது மாங்காய். பாருங்க, 1.5 மாங்காய். இந்த மாதிரி சின்ன மாங்காயில் ஒரு 1.5 மாங்காய் நறுக்கி இதில் சாப்பரில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது மாங்காய், இது வெள்ளரிக்காய். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிண்ணம் இருந்ததுன்னா பார்த்துக்குங்க. இதை கால்வாசி வெள்ளரிக்காய், பெரிய வெள்ளரிக்காயில் ஒரு கால்வாசி வெள்ளரிக்காய் போட்டு சாப்பரில் போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என்ன செய்ய, கேரட்டும் கொஞ்சம் போட்டேங்க. இப்போ என்ன செய்யலாம், இது வெள்ளரிக்காய், மாங்காய், கேரட்டு இந்த அளவு போட்டுங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டேன். ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழம் புளிய போகிறோம், மாங்காய் போட்டிருக்கோம். அதனால் நாம் என்ன செய்ய போகிறோன்னா உப்பு இவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த இவ்வளோ தான் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் சேர்க்க போகிறோம். அடுப்புலேயே வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன், சேர்க்க போகிறேன். கோசும்பொரி இது நான் ஸ்ரீராம் நவமி அன்றைக்கி பண்ணினேன். அன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்க நேரம் இல்லை. 1.5 பச்சை மிளகா போட்டுங்க. ஆமாம், இந்த பாருங்கள், உப்பு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியா? அப்புறம் எலுமிச்சம்பழம் கூட புளியணும், அதுதான் டேஸ்ட்டு. பாருங்கள், அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது கோசும்பொரி. கேரட்டு, மாங்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு எல்லாம் கேரட்டு, வெள்ளரிக்காய், மாங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சிருக்கேன். பாசிப்பருப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தான் ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு தான் ஊற வைக்கணும். வச்சு தப்பெல்லாம் எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. சில பேர் தேங்காயெல்லாம் போடுறாங்க, எனக்கு இந்த மாதிரி போட்டால் பிடிக்காது. பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணினா கோசும்பொரி ரெடி. கர்நாடகா ஸ்பெஷல் கோசும்பொரி. நன்றி.